அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களை துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்றது உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு ஜனவரி 30 யூஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 82 புள்ளிகள் சரிவடைந்து 10,281 புள்ளிகளில் முடிவடைந்திருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 46 புள்ளிகள் சரிவடைஞ்சு 6,435 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் அண்ட் கம்பெனிஸுடைய ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்எம்டிசி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அபுதாபியுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அந்த கான்ட்ராக்ட் என்னன்னா, ட்ரெட்ஜிங் அண்ட் ரெக்ளமினேஷன் ஒர்க்கு பண்ணுறதுக்கு எந்த ஏரியானா ரப்டான் ஏரியா இன்னும் அபுதாபியில் பண்ண போகிறாங்களாம். இதுக்கு அந்த கான்ட்ராக்டோட வேல்யூ 157 மில்லியன் யூஏ திரம்ஸாக இருக்குது. டாலரில் பார்த்தீங்கன்னா 43 மில்லியன் டாலர்ஸ் இந்த கான்ட்ராக்டுடைய வேல்யூவாக இருக்குது. என்எம்டிசி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அபுதாபியுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அந்த கான்ட்ராக்ட் என்னன்னா, ட்ரெட்ஜிங் அண்ட் ரெக்ளமினேஷன் ஒர்க்கு பண்ணுறதுக்கு எந்த ஏரியானா ரப்டான் ஏரியா இன்னும் அபுதாபியில் பண்ண போகிறாங்களாம். இதுக்கு அந்த கான்ட்ராக்டோட வேல்யூ 157 மில்லியன் யூஏ திரம்ஸாக இருக்குது. டாலரில் பார்த்தீங்கன்னா 43 மில்லியன் டாலர்ஸ் இந்த கான்ட்ராக்டுடைய வேல்யூவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்க் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்னைக்கு 750 மில்லியன் டாலருக்கு நிகரான பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த பாண்ட்ஸுடைய கூப்பன் ரேட் 4.29% இருக்கிறது. இந்த பாண்டுக்கு பேர் என்னன்னா ஃபார்மோசா பாண்டுன்னு சொல்கிறாங்க. இது மெயினாக யூரோப்பில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பாண்டு மூலமாக இது இவங்களுடைய 2வது பெரிய பாண்டு இஷ்யூன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. துபாய் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் டோக்கனைசேஷன் ஒரு பெரிய ரெவல்யூஷனை கொண்டு வரும்னு சொல்லி அந்த மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் கருதுறாங்க. என்னென்னா, இந்த டோக்கனைசேஷன்ன்றது என்னென்னா, பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமாக ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ஷிப்பை ஃப்ராக்ஷனலாக சின்ன ஓனர்ஷிப்பாக மாற்றி அதை சேல் பண்ணுறது, அதை பை பண்ணுறது, செல் பண்ணுறது. இப்போ நம்ம சின்ன இன்வெஸ்டர்ஸ் பெரிய ப்ராஜெக்ட் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியே வாங்க முடியாது. அதை சின்ன பீசஸாக பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமாக பண்ணி நமக்கு ஓனர்ஷிப்பை சின்ன அமௌண்ட்டுக்கு மினிமம் $500 நம்மளால் இந்த ஸ்டாக் ஓனர்ஷிப்பை வாங்க முடியும். இது பெரிய ரெவல்யூஷனாக மாறும். இதனால நிறைய கேபிட்டல் இன்ஃப்ளோ வரும்னு சொல்லி அந்த துபாய் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கருதுறாங்க. கீதா ஹோல்டிங்ஸ் அவங்களுடைய 2025 ஃபைனான்சியல் இயருக்கான ஃபைனல் இயர் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி 2.0 கம்பெனியோடைய ஒரு சப்சிடரி கம்பெனி. இவங்க ரெவன்யூ 13.5% இயர் ஆன் இயர் க்ரோத் ஆகிருக்குதா சொல்லியிருக்காங்க. போன வருஷம் அவங்க ஈட்டிருக்கிற ரெவன்யூ 5.6 பில்லியன் திரம்ஸாக இருக்குது. அவங்களுடைய டோட்டல் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் 39.4% இயர் ஆன் இயர் கூடியிருக்கு. இது ப்ராஃபிட் 318.7 மில்லியன் திரம்ஸாக இருக்குது. அல் சீர் மெரைன் இது ஒரு ஐஹெச்சி கம்பெனியுடைய சப்சிடரி கம்பெனி. இவங்க 2025க்கான ரெவன்யூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2025 இவங்க $367 மில்லியன் ரெவன்யூ இது பண்ணியிருக்காங்க. இதோடைய பர்சன்டேஜ் 5.21% 2024 இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவருடைய கிராஸ் ப்ராஃபிட்டும் 14% உயர்ந்திருக்கு. $44.68 மில்லியன் இருக்குது. இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அகத்தியாவுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3 திரம்ஸ் 70 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 6 திரம்ஸ் 70 ஃபில்ஸ். என்எம்டிசி எனர்ஜிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 திரம்ஸ் 50 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 3 திரம்ஸ் 66 ஃபில்ஸ். அட்னாக் கேஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் ப்ரைஸ் 3 திரம்ஸ் 61 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 4 திரம்ஸ் 16 ஃபில்ஸ். ஒரிஜினல் ஹோல்டிங்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 திரம்ஸ் 26 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 2 திரம்ஸ் 8 ஃபில்ஸ். அட்னாக் ட்ரில்லிங் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் ப்ரைஸ்
5 கிராம்ஸ் 33 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 6 கிராம்ஸ் 70 ஃபில்ஸ். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெயின்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஆராம் குரூப் 2 கிராம்ஸ் 30 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5.5% உயர்வு. சுடாடெல் 55 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இதுவும் 5.5% உயர்வு. ஏனான் இன்வெஸ்ட்மெண்ட் 1 கிராம்ஸ் 32 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. ஷார்ஜா இஸ்லாமிக் பேங்க் 3 கிராம்ஸ் 57 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% உயர்வு. உமல் குயின் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 1 கிராம்ஸ் 57 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். இன்சூரன்ஸ் ஹவுஸ் 48 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 8% வீழ்ச்சி. அபுதாபி கமர்ஷியல் பேங்க் 15 கிராம்ஸ் 22 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. வரஸ்காம் கன்ஸ்ட்ரக்ஷன் 29 கிராம்ஸ் 80 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% வீழ்ச்சி. அபுதாபி நேஷனல் ஹோட்டல்ஸ் 43 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% வீழ்ச்சி. டிசைட் ஏ ஹோல்டிங்ஸ் 3 கிராம்ஸ் 37 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். யுனைடெட் ஃபுட் கம்பெனி 13 கிராம்ஸ் 20 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% உயர்வு. நேஷனல் சிமெண்ட் கம்பெனி 4 கிராம்ஸ் 32 புள்ளிகளில் முடிவடைஞ்சு 4% உயர்வு. அமலாக் ஃபைனான்ஸ் 1 கிராம்ஸ் 77 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. துபாய் இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி இது 43 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. அரமாக்ஸ் குரூப் 2 கிராம்ஸ் 16 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். சிமரா S&P ETF AE 6 கிராம்ஸ் 81 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 8% வீழ்ச்சி. சுகுன் டகாஃபுல் 1 கிராம்ஸ் 30 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6% வீழ்ச்சி. துபாய் இஸ்லாமிக் பேங்க் 9 கிராம்ஸ் 66 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. துபாய் ரெசிடென்ஷியல் ரீட் 1 கிராம்ஸ் 31 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. MR ப்ராப்பர்ட்டிஸ் 15 கிராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் INR அண்ட் AED இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.